जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। जीवन की राहों में बार बार भटकता हूँ, विघ्नों से हार खाता और उदास होता हूँ बाबा, पर मैं आपका हूँ बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर முரளியை கேட்பதற்கு முன்பாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த 4 வழிமுறைகளை பிராக்டிஸ் செய்யறதுனால ஸ்பிரிச்சுவல் மெமரி மாஸ்டரா மாற முடியும். ஃபர்ஸ்ட், முரளி இஸ் மை ஃப்ரெண்ட், ஐ எம் மாஸ்டர் முரளிதர், ஐ ட்ரஸ்ட் மை மெமரி சப்போர்ட்ஸ் மீ. முரளி இஸ் மை ஃப்ரெண்ட், ஐ எம் மாஸ்டர் முரளிதர், ஐ ட்ரஸ்ட் மை மெமரி சப்போர்ட்ஸ் மீ. இன்றைய முரளி தேதி 27/3/1985. தலைப்பு கர்மாத்தீத் நிலை. இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளை பார்ப்பதற்காக விசேஷமாக சுற்றி வலம் வர சென்றார். எப்படி பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அனைவருமே அநேக முறை பரிக்கிரமம், அதாவது சுற்றி வந்திருக்கிறீர்கள். என்று பாப்தாதாவும் நாலாபுறங்களிலும் உள்ள உண்மையான பிராமணர்களின் ஸ்தானங்களை சுற்றி வந்தார். அனைத்து குழந்தைகளின் இடத்தையும் பார்த்தோம். ஸ்திதி, அதாவது நிலையையும் பார்த்தோம். ஸ்தானங்கள் விதிபூர்வமாக பல வகையில் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. சில ஸ்தூல சாதனங்களினால் கவர்ந்திழுப்பவையாக இருந்தன. சில தபஸ்யாவின் வைப்ரேஷன் மூலம் கவர்ந்திழுப்பவையாக இருந்தன. சில இடங்கள் தியாகம் மற்றும் சிரேஷ்ட பாக்கியம், அதாவது எளிமையாக மற்றும் சிரேஷ்ட நிலை என்ற இந்த வாயுமண்டலம் மூலம் கவர்ந்திழுப்பவையாக இருந்தன. சில ஸ்தானங்கள், அதாவது இடங்கள் சாதாரண ரூபத்திலும் தென்பட்டன. அனைத்து ஈஸ்வரனின் நினைவிற்கான ஸ்தானத்தையும் பலவித ரூபத்தில் பார்த்தோம். நிலையாக என்ன பார்த்தோம்? இதிலேயும் கூட பலவிதமான பிராமண குழந்தைகளின் நிலையை பார்த்தோம். நேரத்திற்கு ஏற்றாற்போல் குழந்தைகள் எந்த அளவு தயாராகி இருக்கிறார்கள், அவர்களை பார்ப்பதற்காக பிரம்மா பாபாவும் சென்றார். பிரம்மா பாபா கூறினார், குழந்தைகள் அனைத்து பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு பந்தனம் அற்றவராக, யோக சொரூபமானவராக, ஜீவன் முக்த் எவரடியாக இருக்கிறார்கள். நேரத்திற்காக மட்டும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி தயார் ஆகியிருக்கிறார்களா? ஏற்பாடுகள் ஆகிவிட்டனவா? நேரத்திற்காக மட்டும் காத்து கொண்டிருக்கின்றீர்களா? இந்த மாதிரி பாப்தாதா அவர்களிடையே ஆன்மீக உரையாடல் நடந்தது. சிவபாபா கூறினார், பந்தனத்திலிருந்து எந்த அளவு விடுபட்டு இருக்கிறார்கள், யோக சொரூபமாக எந்த அளவு ஆகி இருக்கிறார்கள் என்று சுற்றி வலம் வந்து பார்த்தார். ஏனென்றால் பந்தனமற்ற ஆத்மாதான் ஜீவன் முக்த் வாழ்க்கையின் அனுபவம் செய்ய முடியும். எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட ஆதாரம் இல்லை, அதாவது பந்தனங்களில் இருந்து விலகி இருப்பவர். ஒருவேளை ஏதேனும் சிறிய மற்றும் பெரிய, ஸ்தூலமாக மற்றும் சூட்சமமாக, மனதால் மற்றும் காரியத்தினால் எல்லைக்குட்பட்ட ஏதாவது ஆதரவு இருக்கிறது என்றால் பந்தனங்களில் இருந்து விடுபட முடியாது. எனவே இதை பார்ப்பதற்காக விசேஷமாக பிரம்மா பாபா சுற்றி வர கூறினார்.
என்ன பார்த்தார்? இதை விசேஷமாக பார்ப்பதற்காக பிரம்மா பாபாவை சுற்றி வர கூறினார். என்ன பார்த்தார்? பெரும்பான்மையோர் பெரிய பெரிய பந்தனங்களில் இருந்து விடுபட்டு விட்டார்கள். தெளிவாக தென்படும் பந்தனங்கள் மற்றும் கயிறுகள் ஆகியவற்றில் இருந்தும் விலகிவிட்டார்கள். ஆனால் இப்பொழுது சில ஏதாவது சூட்சுமமான பந்தனம் மற்றும் கயிறுகள் இன்னும் இருக்கின்றன என்பதை பார்த்தார். அவற்றை மென்மையான, அதாவது நுண்ணியமான புத்தியை தவிர வேறு யாரும் தெரிந்து கொள்ளவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. எப்படி இன்றைய நாட்களில் அறிவியலை சேர்ந்தவர்களால் சூட்சுமமான பொருட்களையும் சக்திசாலியான கண்ணாடி மூலம் பார்க்க முடிகிறது, அவற்றை சாதாரண முறையில் பார்க்க முடியாது. அந்த மாதிரி சூட்சும பகுத்தறியும் சக்தி மூலமாக சூட்சுமமான பந்தனங்களை பார்க்க முடியும் மற்றும் நுண்ணிய புத்தி மூலமாக தெரிந்து கொள்ளவும் முடியும். ஒருவேளை மேலோட்டமாக பார்த்தீர்கள் என்றால் பார்க்காத மற்றும் தெரியாத காரணத்தினால் அவர்கள் தங்களை பந்தனமற்றவர்கள் என்றுதான் நினைத்து கொண்டே இருக்கின்றார்கள். பிரம்மா பாபா அந்த மாதிரி சூட்சும ஆதரவை சோதனை செய்தார். மிக அதிகமான ஆதரவை 2 விதமாக பார்த்தார். ஒரு மிக சூட்சுமமான சொரூபமாக ஏதாவது சேவையின் துணைவனின் சூட்சும ஆதரவை பார்த்தோம். இதிலேயும் அநேக விதங்களை பார்த்தோம். சேவையின் சகயோகியாக இருக்கும் காரணத்தினால், சேவை வளர்ச்சி அடைவதற்கு பொறுப்பாளராகி இருக்கும் காரணத்தினால், அல்லது ஏதாவது விசேஷ குணம் இருக்கும் காரணத்தினால், விசேஷமாக ஏதாவது சம்ஸ்காரம் தொத்து போகும் காரணத்தினால், அல்லது அவ்வப்போது ஏதாவது அதிகப்படியான உதவி கொடுக்கும் காரணத்தினால், இம்மாதிரி காரணங்களினால் ரூபம் சேவையின் துணைவனாக சகயோகியாக இருக்கும். ஆனால் விசேஷ ஈர்ப்பு இருக்கும் காரணத்தினால் சூட்சும பற்றுதலில் விருப்பம் இருந்து கொண்டே இருக்கும். இதன் விளைவாக என்ன நடக்கும்? தந்தைத்தான் கொடுக்கிறார் என்பதை மறந்து விடுகிறார்கள். இவர் மிக நல்ல சகயோகி, நல்ல விசேஷ சொரூபமானவர், குணம் நிறைந்தவர் என்று பிறர் நினைக்கிறார்கள். ஆனால் அவ்வப்பொழுது அந்த மாதிரி நல்லவராக யார் ஆக்கினார் என்பதை மறந்து விடுகிறார்கள். எண்ணத்தின் அளவில் கூட ஏதாவது ஆத்மாவின் பக்கம் புத்தியின் ஈர்ப்பு இருக்கிறது என்றால் அந்த ஈர்ப்பு ஆதரவாக மாறிவிடுகிறது. ஸ்தூல ரூபத்தில் சகயோகியாக இருக்கும் காரணத்தினால் தேவையான நேரத்தில் தந்தைக்கு பதிலாக முதலில் அவர் நினைவில் வருவார். ஒருவேளை 2-4 நிமிடங்கள் கூட ஸ்தூல ஆதரவு நினைவில் வருகிறது என்றால் அந்த நேரம் தந்தையின் ஆதரவு நினைவில் இருக்குமா? இன்னொரு விஷயம், ஒருவேளை 2-4 நிமிடங்கள் கூட நினைவு யாத்திரையின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது என்றால் துண்டித்த பிறகு இணைப்பதற்கு கடும் முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும். ஏனென்றால் 80 வித்தியாசம் ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் நிரந்தரம் என்பதில் வித்தியாசம் ஏற்பட்டு விட்டது இல்லையா? இதயத்தில் திலாராமிற்கு பதிலாக வேறு யார் பக்கமாவது ஏதாவது காரணத்தினால் இதயத்தின் ஈர்ப்பு ஏற்படுகிறது. இவருடன் பேசுவது நன்றாக இருக்கிறது, இவருடன் அமர்ந்து இருப்பது நன்றாக இருக்கிறது, இவருடன் தான் என்ற வார்த்தை ஏதோ கரும்புள்ளி, அதாவது தவறாக இருக்கிறது. இவருடன் தான் என்ற எண்ணம் வருவது என்றாலே பலவீனம் வந்தது. பொதுவாக அனைவருமே பிடித்தமானவர்கள்தான். ஆனால் இவர் கொஞ்சம் அதிகம் பிடித்தமானவராக அனுபவம் ஆகிறது. அனைவர் மீதும் ஆன்மீக அன்பு வைப்பது, பேசுவது அல்லது சேவையில் சகயோகத்தை பெறுவது மற்றும் கொடுப்பது வேறு விஷயமாகும். விசேஷத்தை பாருங்கள், குணத்தை பாருங்கள். ஆனால் இவருடைய குணம்தான் மிக நன்றாக இருக்கிறது, இவருடையதுதான் என்பதை இடையில் கொண்டு வராதீர்கள். இவர்தான் என்ற வார்த்தை பிரச்சனையை உருவாக்குகிறது. இதைத்தான் பற்றுதல் என்று கூறுவது. வெளிப்படையான ரூபம் சேவைக்கானதாக இருக்கும், ஞான யோகம் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் இவருடன் தான் யோகா செய்ய வேண்டும், இவருடைய யோகாதான் நன்றாக இருக்கிறது என்று இவருடையதுதான் என்ற வார்த்தை வரக்கூடாது. இவர்தான் சேவையில் சகயோகியாக ஆக முடியும், இந்த சேவைக்கு துணைவன் வேண்டும் இழுக்கிறது என்றால் இது பற்றுதலின் அடையாளம். எனவே இவர்தான் என்ற வார்த்தையை அகற்றிவிடுங்கள். அனைவரும் நல்லவர்கள்,
விசேஷத்தை பாருங்கள், சகயோகியாக ஆகுங்கள், மேலும் ஆக்குங்கள். ஆனால் முதலில் சிறிதளவு இழுக்கும், பிறகு அதிகரித்து அதிகரித்து பயங்கரமான ரூபமாகிவிடும். பிறகு அவரே விரும்பினால் கூட அதிலிருந்து விடுபட முடியாது. ஏனென்றால் உறுதியான கயிறாகிவிடும். முதலில் மிக சூட்சுமமானதாக இருக்கும், பிறகு மிக உறுதியானதாகிவிடும். அதனால் அறுபடுவது கடினமாகிவிடும். ஆதரவு ஒரு தந்தைதான். எந்த ஒரு மனித ஆத்மாவும் ஆதரவாக இல்லை. தந்தை யாரையாவது சகயோகியாக, பொறுப்பாளராக ஆக்குகிறார். ஆகையால் ஆக்குபவரை மறந்து விடாதீர்கள். தந்தை ஆக்கினார். தந்தை இடையில் வருவதினால், அதாவது எங்கு தந்தை இருப்பாரோ அங்கு பாவம் நடக்காது. தந்தை இடையில் சென்று விட்டார் என்றால் பாவம் நடக்கும். அப்படி ஒரு விஷயம் ஆதாரமாகி விடுகிறது. இன்னொரு விஷயம், ஏதாவது பௌதீக சாதனங்களை ஆதாரமாக ஆக்கி இருக்கிறார்கள். சாதனம் இருக்கிறது என்றால் சேவையாகும். சாதனம் கிடைப்பதில் கொஞ்சம் மேலே கீழே செல்கிறது என்றால் சேவை செய்வதிலும் மேலே கீழே போவார்கள். சாதனங்களை காரியத்தில் ஈடுபடுத்துவது என்பது வேறு விஷயம். ஆனால் சாதனங்களின் வசமாகி சேவை செய்வது என்பது சாதனங்களை ஆதாரமாக ஆக்குவது. சாதனங்கள் சேவையின் வளர்ச்சிக்காக இருக்கின்றன. எனவே அந்த சாதனங்களை அதன் பிரகாரம் காரியத்தில் கொண்டு வாருங்கள். சாதனங்களை ஆதாரமாக ஆக்காதீர்கள். ஆதாரம் ஒரு தந்தைதான். சாதனங்கள் அழியக்கூடியது. அழியும் சாதனங்களை ஆதாரமாக ஆக்குவது என்றால், எப்படி ஒரு சாதனம் அழியக்கூடியதோ அதேபோல் மனநிலையும் சில நேரம் மிக உயர்ந்ததாக, சில நேரம் இடைப்பட்டதாக, சில நேரம் தாழ்ந்ததாக மாறிக்கொண்டே இருக்கும். அழியாத ஒரே சீரான நிலை இருக்காது. அப்படி இரண்டாவது விஷயமாக, அழியும் சாதனங்களை ஆதாரமாக நினைக்காதீர்கள். இவைகள் சேவைக்காக ஒரு கருவியாக மட்டும் இருக்கின்றன. சேவைக்காக காரியத்தில் ஈடுபடுத்தினீர்கள் மற்றும் விலகிவிட்டீர்கள். சாதனங்களின் ஈர்ப்பில் மனம் ஈர்க்கப்படக்கூடாது. அப்படி இந்த இரண்டு விதமான ஆதாரங்களை சூட்சும ரூபத்தில் ஆதாரமாக ஆகியிருப்பதை பார்த்தோம். எப்பொழுது கர்மாத்தீத் நிலை ஏற்பட வேண்டியதாக இருக்குமோ அப்பொழுது ஒவ்வொரு நபர், பொருள், காரியத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆவது, விலகி இருப்பவராக ஆவது, இதைத்தான் கர்மாத்தீத் நிலை என்று கூறுவது. கர்மாத்தீத் என்றால் காரியம் செய்வதிலிருந்து விலகியவராகி விடுவது இல்லை, செய்யும் காரியத்தின் பந்தனங்களிலிருந்து விலகியவராக இருப்பது. விலகியவராகி காரியம் செய்வது என்றால் காரியத்திலிருந்து விலகி இருப்பது. கர்மாத்தீத் என்றால் பந்தனங்களிலிருந்து விடுபட்ட யோக சொரூப ஜீவன் முக்து நிலையாகும். கர்மாத்தீத் நிலை என்றால் பந்தனங்களிலிருந்து விடுபட்ட யோக சொரூப ஜீவன் முக்து நிலையை அனுபவம் செய்வதாகும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம். அவ்வப்போது பகுத்தறியும் சக்தியில் அநேக குழந்தைகள் பலவீனமானவராக ஆகிவிடுகிறார்கள். பகுத்தறிய முடியாது, எனவே ஏமாற்றம் அடைந்து விடுகிறார்கள். பகுத்தறியும் சக்தி பலவீனமாக இருக்கும் காரணத்தினால் புத்தியின் ஈடுபாடு ஒருமித்து இருக்காது. எங்கு ஒருமித்த நிலை இருக்குமோ அங்கு பகுத்தறியும் சக்தி இயல்பாக அதிகரிக்கும். ஒருமித்த நிலை என்றால் ஒரு தந்தையுடன் எப்பொழுதும் முழு ஈடுபாட்டில் மூழ்கி இருப்பது. ஒருமித்த நிலையின் அடையாளம் எப்பொழுதும் பறக்கும் கலையின் அனுபவம் நிறைந்த ஒரே சீரான நிலையில் இருப்பதாகும். ஒரே சீரான நிலை என்பதின் பொருள் அதே வேகம் இருக்கிறது என்றால் ஒரே சீரான நிலை இருக்கிறது என்பதல்ல. ஒரே சீரான நிலை என்றால் எப்பொழுதும் பறக்கும் கலையின் அனுபவம் இருக்க வேண்டும். இதில் ஒரே சீரான நிலை நேற்று என்னவாக இருந்ததோ அதில் இன்று சதவிகிதம் வளர்ச்சி அடைந்ததாக அனுபவம் செய்ய வேண்டும். இதைத்தான் பறக்கும் கலை என்று சொல்வது. அந்த மாதிரி சுய முன்னேற்றத்திற்காக சேவையில் பகுத்தறியும் சக்தி மிக அவசியமாகும். பகுத்தறியும் சக்தி பலவீனமாக இருக்கும் காரணத்தினால் தன்னுடைய பலவீனத்தை பலவீனம் என்று புரிந்து கொள்வதில்லை. இன்னும் அதிகமாக தன்னுடைய பலவீனத்தை மறைப்பதற்காக அல்லது நிரூபிப்பதற்காக அல்லது
பிடிவாதம் செய்வார்கள். இந்த 2 விஷயங்களை மறைப்பதற்கான விசேஷ சாதனங்கள் ஆகும். மனதில் சில நேரம் உணர்தல் இருக்கும். ஆனால் முழுமையான பகுத்தறியும் சக்தி இல்லாத காரணத்தினால் தன்னை எப்பொழுதும் சரி மற்றும் புத்திசாலி என்று நிரூபிப்பார்கள். புரிந்ததா? கர்மாத்தீத் ஆகவும் ஆக வேண்டும் இல்லையா? வரிசை எண்ணோ ஒன்றில் வர வேண்டும் இல்லையா? சோதனை செய்யுங்கள். நல்ல முறையில் யோக சொரூபமானவர் ஆகி பகுத்தறியும் சக்தியை தாரணை செய்யுங்கள். ஒருமித்த புத்தியுடையவராகி பிறகு சோதனை செய்யுங்கள். அதனால் என்னென்ன சூட்சும குறை இருக்குமோ அது தெளிவான ரூபத்தில் தென்படும். நீங்கள் உங்களையே சரியாகத்தான் இருக்கிறேன், மிக நன்றாக போய்க் கொண்டிருக்கிறேன், கர்மாத்தீத் நான் தான் ஆவேன் என்று உங்களை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் நேரம் வரும்பொழுது இந்த சூட்சும பந்தனம் மேலே செல்ல விடாமல் ஆக்கிவிட்டது என அப்படி நடந்துவிடக் கூடாது. பிறகு அந்த நேரத்தில் என்ன செய்வீர்கள்? காலில் கயிறு கட்டப்பட்டிருக்கும் நபர் ஒருவேளை பறக்க விரும்புகிறார் என்றால் பறப்பாரா அல்லது கீழேயே இருந்து விடுவாரா? எனவே இந்த சூட்சும பந்தனம் தேவையான நேரத்தில் வரிசை எண்ணை பெறுவதில் மற்றும் உடன் செல்வதில் அல்லது எவரடியாக ஆவதில் பந்தனமாகி விடக்கூடாது. எனவே பிரம்மா பாபா சோதனை செய்து கொண்டிருந்தார். யாரை உங்களுடைய ஆதாரமாக நினைத்தீர்களோ அது ஆதாரம் இல்லை, ஆனால் அது ராயல் கயிறாகும். எப்படி பொன்மானின் உதாரணம் உள்ளது இல்லையா? இது சீதையை எங்கு கொண்டு சென்று விட்டது? அப்படி இந்த பந்தனம்தான் பொன்மானாகும். இதை பொன் என்று நினைப்பது என்றால் தன்னுடைய சிரேஷ்ட பாக்கியத்தை இழப்பதாகும். தங்கம் இல்லை, ஆனால் இழப்பது. ராமரை இழந்தார். அசோகவனத்தில் துன்புற்று அமர்ந்திருந்தார். பிரம்மா பாபாவிற்கு குழந்தைகள் மீது விசேஷ அன்பு இருக்கிறது. எனவே பிரம்மா பாபா எப்பொழுதும் குழந்தைகளை தனக்கு சமமாக எவரடியாக பந்தனமற்றவராக பார்க்க விரும்புகிறார். பந்தனமற்றவர்களின் காட்சியை தான் பார்த்தார் இல்லையா? எவ்வளவு நேரத்தில் எவரடியானார்? யாருடைய பந்தனத்திலாவது கட்டப்பட்டாரா? எவ்வளவு நேரத்தில் எவரடியானார்? யாருடைய பந்தனத்திலாவது கட்டப்பட்டிருந்தாரா? இன்னார் எங்கு இருக்கிறார் என்று யாருடைய நினைவாவது வந்ததா? இன்னார் சேவையில் துணையாக இருப்பவர் என்ற நினைவு வந்ததா? அப்படி எவரடியின் பங்கை, அதாவது கர்மாத்தீத் நிலையின் பங்கை பார்த்தீர்கள் இல்லையா? எவ்வளவுதான் குழந்தைகள் மிக அதிக அன்பு இருந்ததோ அந்த அளவு அன்பானவராக விலகி இருப்பவராக பார்த்தீர்கள் இல்லையா? அன்பு வைத்திருந்தார். அழைப்பு வந்தது, உடனே சென்று விட்டார். இல்லை என்றால் மிக அதிகமான அன்பு குழந்தைகள் மீது பிரம்மா பாபாவிற்கு தான் இருந்தது. எவ்வளவு அன்பானவராக இருந்தாரோ அந்த அளவு விலகியவராகவும் இருந்தார். விலகி இருப்பதையும் நீங்கள் அனைவரும் பார்த்தீர்கள் இல்லையா? ஏதாவது ஒரு பொருள் அல்லது உணவு பதார்த்தம் தயாராகி விட்டது என்றால் அது பாத்திரத்தில் ஒட்டாது, விலகிவிடும். அப்படி சம்பூர்ணம் ஆவது என்றால், அதை விட்டு விலகி விடுவது என்றால் விலகி இருப்பவர் ஆகிவிடுவது. ஆதாரம் ஒரே ஒரு அழியாத ஆதாரம் மட்டும்தான். எந்த நபரையும் வைபவத்தையும் பொருளையும் ஆதாரமாக ஆக்காதீர்கள். இதைதான் கர்மாத்தீத் நிலை என்று கூறுவது. ஒரு பொழுதும் மறக்காதீர்கள். மறைப்பதால் இது இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கும். நம்ம ஏதாச்சும் தவறு பண்ணிட்டோம்னா அதை நம்ம மறைக்க கூடாது பாபா கிட்ட. ஒருவேளை மறைச்சோம்னா அது இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கும். விஷயம் பெரியதாக ஆகிவிடும். ஆனால் எந்த அளவு மறைப்பார்களோ அந்த அளவு அந்த விஷயத்தை பெரியதாக ஆக்கி விடுகிறார்கள். எந்த அளவு தன்னை சரி என்று நிரூபிக்க முயற்சி செய்கின்றார்களோ அந்த அளவு விஷயத்தை பெரியதாக்கி விடுகிறார்கள். எந்த அளவு பிடிவாதம் செய்வார்களோ அந்த அளவு விஷயத்தை பெரிதாக்குகிறார்கள். எனவே விஷயத்தை பெரியதாக ஆக்காமல் ஆரம்ப அளவிலேயே அதை அழித்து விடுங்கள். அது சுலபமாகவும் இருக்கும், மேலும் குஷியும் ஏற்படும். இந்த விஷயம் கடந்தது, அதையும் கடந்து வந்து விட்டேன், இதிலேயும் வெற்றி அடைந்து விட்டேன் என்றால் அந்த குஷி இருக்கும். புரிந்ததா? வெளிநாட்டினர் கர்மாத்தீத் நிலையை அடையக்கூடிய ஊக்கம் உற்சாகம் நிறைந்தவர்கள் தான் இல்லையா? இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுக்கு பிரம்மா பாபா விசேஷமாக சூட்சும பாலனையை கொடுத்து கொண்டிருக்கிறார். இது அன்பு நிறைந்த பாலனை.
அறிவுரை கூறி எச்சரிக்கை செய்வதில்லை. புரிந்ததா? ஏனென்றால் பிரம்மா பாபா குழந்தைகளாகிய உங்களை விசேஷமாக ஆவகானம், அதாவது அழைத்து பிறகு பிறவி கொடுத்திருக்கின்றார். பிரம்மாவின் எண்ணத்தின் மூலம் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். பிரம்மா எண்ணத்தின் மூலம் உலகத்தை படைத்தார் என்று கூறுகிறார்கள் இல்லையா? பிரம்மாவின் எண்ணத்தின் மூலம் நீங்கள் இந்த பிராமணர்களின் படைப்பு படைக்கப்பட்டிருக்கிறது என்று புரிந்திருக்கிறீர்கள் தானே? பிரம்மாவின் எண்ணத்தினால் படைக்கப்பட்ட விசேஷ ஆத்மாக்கள், செல்லமானவர்கள் ஆகிவிட்டீர்கள். இவர்கள் வேகமாக முயற்சி செய்து முதலில் வருவதற்கான ஊக்கம் உற்சாகம் நிறைந்தவர்கள் என்று தந்தை பிரம்மா நினைக்கின்றார். வெளிநாட்டு குழந்தைகளின் விசேஷங்களினால் விசேஷ அலங்காரம் செய்ததற்கான விஷயம் பேசப்பட்டு கொண்டிருந்தது. கேள்வியும் கேட்டார்கள். பிறகு விரைவிலேயே புரிந்து கொள்வார்கள். விசேஷமாக புத்திசாலிகள் நீங்கள். எனவே தந்தை தனக்கு சமமாக அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுபட்டு மற்றும் அன்பானவர் ஆக்குவதற்காக சமிக்கை கொடுக்கின்றார். யார் எதிரில் இருக்கிறார்களோ அவர்களிடம் மட்டும் கூறிக்கொண்டிருக்கிறார் என்பதல்ல, அனைத்து குழந்தைகளுக்கும் கூறுகின்றார். எப்பொழுதும் அனைத்து பிராமண குழந்தைகளும் பாரதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தந்தையின் முன்புதான் இருக்கிறார்கள். மிக நல்ல நல்ல ஆன்மீக உரையாடல் செய்கிறார்கள். சென்ற வருடத்தை விட இந்த வருடத்தின் முடிவு, அதாவது ரிசல்ட் மிக நன்றாக இருக்கிறது என்று ஏற்கனவே கூறியிருந்தோம். இதிலிருந்து முன்னேற்றத்தை அடைவார்கள் என்று நிரூபணம் ஆகிறது. நீங்கள் பறக்கும் கலையில் செல்லக்கூடிய ஆத்மாக்கள். யாரை தகுதியானவர் என்று பார்க்கின்றோமோ அவர்களுக்கு சம்பூர்ண யோகி ஆவதற்கான சமிக்கை கொடுக்கப்பட்டது. நல்லது. எப்பொழுது கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்ட யோக சொரூப ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் ஒரு தந்தையை ஆதாரமாக ஆக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்பொழுதும் சூட்சும பலவீனங்களில் இருந்தும் விலகி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்பொழுதும் ஒருமித்த நிலை மூலமாக மிக நல்ல பகுத்தறியும் சக்தியுள்ள குழந்தைகளுக்கு எப்பொழுதும் நபர் மற்றும் பொருளின் அழியும் ஆதாரத்தை விட்டு விலகி இருக்கும் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி தந்தைக்கு சமமான ஜீவன் முக்த் கர்மாத்தித் நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நிர்மல் சாந்தா தாதி அவர்களை பாப்தாதா சந்திக்கின்றார். எப்பொழுதும் தந்தையின் கூடவே இருக்கிறீர்கள். யார் தொடக்கத்தில் இருந்து தந்தையின் தொடர்பிலேயே இருக்கிறார்களோ அவர்களுக்கு தந்தையின் துணையின் அனுபவம் ஒரு பொழுதும் குறையாது. குழந்தை பருவத்தின் உறுதிமொழி ஒன்று இருக்கிறது. எப்பொழுதும் கூடவே இருப்போம், எப்பொழுதும் கூடவே செல்வோம். அப்படி எப்பொழுதும் துணையின் உறுதிமொழி என்று கூறினாலும் அல்லது வரதானம் என்று கூறினாலும் அது கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் எப்படி தந்தை அன்பு நிறைந்த உறவு முறையை வைத்து நடந்து கொள்வதற்காக அவ்யக்த ரூபத்திலிருந்து வியக்த ரூபத்தில் வருகிறார், அதே போன்று குழந்தைகளும் அன்பின் உறவு முறையை வைத்து நடந்து கொள்வதற்காக வந்து சேர்ந்து விடுகிறார்கள். அந்த மாதிரி தானே? எண்ணத்தில் என்ன, ஆனால் கனவில் கூட அதைத்தான் ஆழ்மனது என்று கூறுகிறீர்கள். அந்த நிலையில் கூட தந்தையின் துணை ஒரு பொழுதும் விடுபட முடியாது. அந்த அளவு உறுதியான சம்பந்தம் இணைந்திருக்கிறது. எத்தனை பிறவிகளின் சம்பந்தம்? முழு கல்பத்திற்கான சம்பந்தம். இந்த பிறவியின் கணக்குப்படி சம்பந்தம் முழு கல்பமும் இருக்கும். இது கடைசி பிறவியில் சில குழந்தைகள் சேவைக்காக ஆங்காங்கு பிரிந்து சென்று விட்டார்கள். எப்படி இவர்கள் வெளிநாட்டிற்கு சென்று விட்டார்கள்? நீங்கள் சிந்துவில் வந்து சேர்ந்து விட்டீர்கள். அப்படி ஒவ்வொருவரும் வேறு வேறு இடங்களில் சென்றுள்ளீர்கள். ஒருவேளை இவர்கள் வெளிநாட்டிற்கு செல்லவில்லை என்றால் இத்தனை சென்டர்கள் எப்படி திறந்திருக்கும்? நல்லது. எப்பொழுதும் துணையாக இருப்பேன் என்ற உறுதிமொழிப்படி நடக்கக்கூடிய பரதாதி நீங்கள். பாப்தாதா குழந்தைகளின் சேவையின் ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து குஷி அடைகிறார். நீங்கள் வரதானி ஆத்மாக்களாக ஆகியிருக்கிறீர்கள். பாருங்கள், இப்பொழுதிலிருந்தே கூட்டம் கூட தொடங்கிவிட்டது. எப்பொழுது இன்னும் வளர்ச்சி அடைந்து விடுமோ அப்பொழுது அவ்வளவு கூட்டம் இருக்கும். இது வரதானி ரூபத்தின் விசேஷத்தின்
உருவாகி கொண்டிருக்கிறது. எப்பொழுது அதிக கூட்டம் ஆகிவிட்டது என்றால் பின்பு என்ன செய்வீர்கள்? வரதானம் கொடுப்பீர்கள், திருஷ்டி கொடுப்பீர்கள். இங்கிருந்துதான் சைத்தன்ய மூர்த்திகள் பிரசித்தி ஆவார்கள். எப்படி தொடக்க காலத்தில் அனைவரும் உங்களை தேவிகள் என்று கூறினார்கள், அதே போன்று இறுதியிலும் உங்களை தெரிந்து கொண்டு தேவிகள் தேவிகள் என்று கூறுவார்கள். ஜெய் தேவி ஜெய் தேவி என்று இங்கிருந்துதான் தொடங்கியது. நல்லது. ஓம் சாந்தி.